டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த நேரத்திலேயே தோல்வியடைந்து விட்டதாக தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் நடைபெறும் உள்ளூர் கிரிக்கெட் தொடர்களான சயித் முஸ்தாக் அலி மற்றும் விஜய் ஹசாரே போன்ற தொடர்களில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அணி சிறப்பாக விளையாடி பல கோப்பைகளை வென்றிருந்தாலும் ரஞ்சி கோப்பையை வெல்ல முடியாமல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தவித்து வருகிறது. இதனை மாற்றும் விதமாக மும்பை அணிக்காக வீரராகவும் பயிற்சியாளராகவும் 7 முறை ரஞ்சி கோப்பையை வென்று கொடுத்த சுலக்ஷான் குல்கர்னியை பயிற்சியாளராக நியமனம் செய்தது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம். இடது கை சுழற்பந்து வீச்சாளர் சாய் கிஷோர் தலைமையிலான இளம் வீரர்கள் நிரம்பிய தமிழ்நாடு அணி மிக சிறப்பாக விளையாடி 7 ஆண்டுகளுக்கு பின் ரஞ்சி கோப்பை அரையிறுதிக்கு முன்னேறியது. அரையிறுதிப் போட்டியில் ரஞ்சி கோப்பையை அதிக முறை வென்ற மும்பை அணியை எதிர்த்து தமிழ்நாடு விளையாடியது. டாஸ் வென்ற தமிழ்நாடு அணியின் கேப்டன் சாய் கிஷோர் பந்து வீச்சை தேர்வு செய்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானம் என்பதால் தமிழ்நாடு அணி 146 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 378 ரன்கள் குவிக்க தமிழ்நாடு அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 172 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக இன்னிங்ஸ் தோல்வியை சந்தித்தது. தோல்வி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பயிற்சியாளர் குல்கர்னி, தமிழ்நாடு 3 நாட்களுக்கு முன் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த போதே தோல்வியடைந்து விட்டது என விமர்சித்தார். அவரின் விமர்சனம் கடும் கண்டனங்களை எழுப்பியுள்ளன. இந்த ஆண்டு ரஞ்சி கோப்பையில் அணியின் கேப்டனாக மட்டுமே இல்லாமல் ஒரு பந்து வீச்சாளராக 53 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரு வீரரை பொதுவெளியில் வைத்து தோல்விக்கு காரணம் என பயிற்சியாளர் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழக முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இளம் வீரரை இப்படி பொதுவெளியில் குற்றம் சாட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தினேஷ் கார்த்திக் கூறினார். நல்ல பயிற்சியாளர்கள் இதுபோன்ற வீரர்களை பொதுவெளியில் தனித்து விட மாட்டார்கள் என்று முன்னாள் வீரர் ஹேமந்த் பதானி கூறினார்.